ஏய் கிழவி, துர்காவால நீ என்ன எத்தனை தடவை டார்ச்சர் பண்ணிருப்ப. இப்ப மாட்டின உன் பையன்கிட்டயே மாட்டி விடுறாரு. ஐயோ, என்ன பண்றாங்க? ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். கொடுங்க கொடுங்க. அம்மா, அசோக், அம்மா, மைக்ல துர்கா உங்களை தான் கூப்பிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அன்னதானத்தை துவங்கி வைக்க சொன்னாங்கப்பா. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இனிமே நீங்க என்ன தொடங்கி வைக்க போறீங்க? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கம்மா போலாம். வாங்க. அத்தை, நீங்க போங்க அத்தை, நான் வரேன். என்னை விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட போறியா? இருடி, வா போலாம். ச்சே, இந்த கிழவியை மாட்டி விட்டதுக்கு நம்மளே பட்டினி போட்டுச்சு. அத்தை, வாங்கம்மா போலாம். ஐயோ, இங்க இவ்வளவு நின்னுட்டு இருக்காளா? சுத்தம். இப்ப என்ன பண்றது? பூசாரி ஐயா, ஜமீன் வீட்டு சார்பா அழகு குத்த காவிரி அத்தை வந்துட்டாங்க. நீங்க அழகு குத்த ஆரம்பிச்சிடலாம். ஐயோ, அம்மா ஒரு நிமிஷம் வாங்களேன். போங்கம்மா. எல்லக்காளி அம்மா, ஐயோ, சிரமப்படாம நேர்த்தி கடன் நிறைவேறணும்னு எல்லக்காளி அம்மனை வேண்டிக்கிட்டு கொஞ்சம் கண்ணத்தை காட்டுங்கம்மா. அக்கா, என்னக்கா இது? ஐயோ, இதையா கணத்துல குத்த போறீங்க? அம்மா, ஆமாம்மா, கன்னத்துல ஆரம்பிச்சு உங்க உடம்பு முழுக்க 108 இடத்துல அழகு குத்தணும். 108 இடத்துலயே குத்த போறீங்க? ஐயோ, என்னைய சொல்றீங்க? 108? அக்கா, என்னக்கா இது? அத்தை நேர்த்தி கடன் பண்றத நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அடி பாவி, என்னாகுமோ தெரியல. பூசாரி ஐயா, ஏன் லேட் பண்றீங்க? முதல்ல அம்மாவுக்கு அழகு குத்திடுங்க. அவங்கள தொடர்ந்து அழகு குத்திக்க இங்க எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம். ஐயோ, நீ மாடா. அம்மா, உங்களோட எந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு நேர்த்தி கடன் செய்யறீங்களோ அதை உங்க மனசுல நினைச்சுக்கோங்கம்மா. நான் எதுவுமே வேண்டிக்கலையே. அத்தையோட வேண்டுதல் என்னன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. திருடு போன பஞ்சலோக சிலை திரும்ப வந்து சேரணும். கனகதுர்கா கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். இந்த வேண்டுதலுக்காக தான் அத்தை நேர்த்தி கடன் வச்சிருக்காங்க. அது மட்டுமா, சிலை திருடினவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அத்தை இந்த வேண்டுதலை பண்றாங்க.
அம்மா, கோயிலோட நலனுக்காக நீங்க வேண்டுதலை வச்சிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா உங்க வேண்டுதல் பலிக்கும். அழகு குத்திரலாமா? ம். ஐயோ வாங்க வாங்க வாங்கம்மா. ஐயா, கோவில் வழக்கம்னு சொல்லி ஒரே நேரத்துல 108 அலகு குத்துனா அத்தையால தாங்கிக்க முடியாது. சின்னதா ஒரு வேலை எடுத்து அத்தைக்கு அதை குத்தி விடுங்க, அது போதும். என்ன சொல்ற இவ? ஒண்ணே ஒண்ணா? அந்த அளவுக்கு நல்ல விளையாடி நீ. சரிம்மா. சின்ன சைஸா தான் இருக்கு. வாங்கம்மா, சின்ன வேல் தான். ஐயா, ஒரு நிமிஷம். அத்தை ஒரு அலக குத்துறாங்கன்னா அத கன்னத்துல குத்தாதீங்க, வேற எங்கம்மா? நாக்குல குத்துங்க. நாக்கலையா? சரிம்மா சரிம்மா. அடி பாவி, இதுதான் உன் திட்டமா? இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு அப்பவே நான் நினைச்சேன். போச்சு, நாக்குல குத்துற. நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அம்மா, உங்க நாக்கு நீட்டுங்க. ஐயா 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 ஐயா, நாக்குல எல்லாம் வேணாயா. கண்ணத்துல கண்ணத்துல குத்துங்க ஐயா. என்னால நாக்குல குத்திக்க முடியாது. அக்கா, நீங்க எடுத்து சொல்லுங்க அக்கா. இருங்க, டேய் சொல்லுடா. விடு. இல்ல, வேண்டாம், அசோக் சொல்லுடா. மாட்டேன். நான் குத்திக்க மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, குத்து போறாங்களே. ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ, டேய் அசோக் சொல்லுடா. ஐயோ, இல்லங்க அத்தை, ஆய தர. அப்படிதான் அப்படிதான் அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை. அத்தை ஒண்ணும் இல்ல. அத்தை காவேரி, ஐயோ அத்தை, நில்லுங்க அத்தை. என்ன பண்றீங்க அத்தை? நில்லுங்க அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை, நில்லுங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐயோ. சரிங்கயா, நான் போய் அத்தைக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க பூச்சட்டி எடுத்துட்டு வரேன். துர்கா நெல்லு. எல்லா வேலையும் நீயே தான் பண்ணிட்டு இருப்பியா? அத்தைக்கு நான் தான் பூச்சட்டி எடுத்துட்டு வருவேன். ஓஹோ, மத்தவங்க முன்னாடி ஸ்கோர் பண்ண பாக்குறியாக்கும். மீனாக்கா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த கதையெல்லாம் வேண்டாம். அத்தைக்கு பிடிச்ச மருமக நான் தான், அதனால அவங்களுக்காக நான் தான் பூச்சட்டி எடுத்துட்டு வருவேன். சரிங்கக்கா, இவ்ளோ தூரம் ஆசைப்படுறீங்க. நான் எதுக்கு குறுக்கால நிக்கணும்? சரி வாங்க. வீணாக்கா, அந்த பூச்சட்டி எடுத்துட்டு வாங்க. கனகா, என்ன இது? பூச்சட்டின்னு இது நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, ஆத்தாவுக்காக வேண்டிக்கிட்டு தூக்குறோம். அது தீச்சட்டி நான் சொல்றது பூச்சட்டின்னு தானே சொல்லணும். இல்லனா ஆத்தா கோச்சிக்க மாட்டாளா? சரி சரி, எடுத்துட்டு வாங்க போலாம். ஏய், என்ன விளையாடுறியா நீ? ஏதோ பொக்கை எடுத்துட்டு வர மாதிரி தீச்சட்டி எடுத்துட்டு வர சொல்ற. எங்க பாரு, என் கையெல்லாம் சுடும். என்னால முடியாது. ஏய் வீணா, பூச்சட்டி தூக்கணும் என் கூட வான்னு நானா உன்னை கூப்பிட்டேன்? உன் ஆளுங்க முன்னாடி சீன் போட அத்தைக்கு நான் தான் பூச்சட்டி எடுப்பேன்னு வந்த. ஆக்சுவலா
நான் உனக்கு ஸ்கெட்ச் போடல, நீயா வாண்டடா வந்து வண்டியில ஏறுன. இப்ப சட்டையை தூக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னால முடியாது, நான் தூக்க மாட்டேன். அப்ப சரி, பூச்சட்டிய நானே எடுத்துக்கிறேன். ஆனா அங்க வந்து உன்னை பத்தி பெரிய கிட்ட போட்டு கொடுப்பேன். போட்டு கொடுப்பியா? என்னன்னு போட்டு கொடுப்ப? இங்க யாரும் இல்லங்கறதுனால வார்த்தைக்கு வார்த்தை என்ன கனகா கனகான்னு கூப்பிடுறியே. அப்புறம் நீதான் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தன்னு சொல்ற. என் கூட சேர்ந்து நீ செஞ்ச அத்தனை சதியையும் சொல்ற. ஓகேவா? ஏய் கனகா, என்ன பூச்சாண்டி காட்டுறியா? ஏய், யாருக்கு கால் பண்ற? பெரியவுக்கு. நான் ஒண்ணு பூச்சாண்டி காட்டலாமா? ஷோ, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? பூச்சட்டியை தூக்கணும். ஆமா, அக்கா, ஐயோ ரொம்ப சுடுதே. வேணாம், ஒழுங்கா குடிமா, ஆத்தோட பூச்சட்டிமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா, சுடுதே. ஐயோ, பிடிங்க பிடிங்க. அப்பா, ஓம் பராசக்தி 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 ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. இந்தாங்கம்மா. காவேரி அம்மா, பூச்சட்டியை கையில ஏந்திக்கிட்டு பிரகாரத்தை 3 முறை சுத்தி வாங்கம்மா. வாங்க. சின்னையா, ஆ? வாங்க நம்ம போய் சூரிய எரியறதுக்கான ஏற்பாடெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு கேட்டு ஆ வந்துடலாம். சரி, வாங்க. வா போலாம். பாவம், அம்மாவால பூச்சட்டியை சுமக்க முடியல. ஆத்தடி. பாதி வழியில தரையில போட்டுற போறாங்க. அப்புறம் சாமி குத்த ஆயிட போகுது. அதனால ஆள் மாத்தி ஆளு பூச்சட்டியை வாங்கி பிரகாரத்தை சுத்தி வந்துருங்க. வேண்டுதல் நிறைவேறிடும். ஆத்தா, மாரியாத்தா, பத்ரகாளி, ருத்ரகாளி, ஆத்தா, 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 அம்மா, அண்ணி, 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 புடிங்க நீ. ஐயோ, கை எரியுதே. ஐயோ, பத்திக்குது. சுடுது சுடுது. பாத்துமா, அம்மா கீழே போட்டுறாத. பாத்து. ஏன்ட்ட கொடுமா, நான் பாத்து. என்னடா, புடிடா. ஐயோ 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 சுடுதே. அம்மா பாத்துனா என்ன இவ்வளவு சுடுது? இப்ப நீ எப்படிமா? ஓம் சக்தி எனக்கு பராசக்தி ஏய் அந்த நீ பிடிச்சிக்க. ஐயோ, அத. பராசக்தி. அம்மா, பாத்துமா. என் கையெல்லாம் பழுத்து போச்சு. ஓம் சக்தி பராசக்தி எல்லக்காளி அம்மா. ஐயோ, ஐயோ, அம்மா, அம்மா, பாத்துமா. அம்மா, அம்மா, பாத்துமா. அம்மா. துர்காவை காலி பண்றேன்னு சொன்னேன். அந்த சரவண பெருமாள் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ச்சே, கோயிலுக்கு வந்ததுல இருந்து இவங்க அடிக்கிற கூத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை துர்கா நம்மளை டைவர்ட் பண்ணதான் இதெல்லாம் பண்றாளோ? சந்தேகமா இருக்கு. ஆனா எப்படியாவது இன்னைக்கு அவ கதையை முடிச்சே ஆகணும். துர்கா எங்க போய் தொலைஞ்சா? ஆளையே காணோம். கொஞ்சம் பொறுத்துக்கோடி. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏய் ஜனா, உன் பொண்டாட்டி பண்ற அலும்ப பாக்குறதுக்கா நாம திருவிழாவுக்கு வந்தோம்.
சரவண பெருமாள் வருவான், துர்கா கதை முடிப்பான்னு பார்த்தா என் தலையெழுத்து. இவங்க பண்ற கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. காவேரிக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு துர்கா அசோக்க கூட்டிக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டானே. ஆ, அண்ணா, நாம ஒரு பிளான்ல இருக்கிற மாதிரி துர்காவும் ஏதோ பிளான்ல இருப்பா போல இருக்கு. நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னே. பக்த கோடிகளுக்கு அடுத்ததா ஒரு முக்கிய செய்தி. அடுத்து பூக்குழி இறங்கும் வைபவம் நடைபெற இருப்பதால் முதலில் பூக்குழி இறங்க வேண்டிய ஜமீன் வீட்டு திருமகள் காவேரி அம்மையார் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏய் ஜனா, அவ என்னடா சொல்றா? அண்ணா, அவ நல்லா பேசினாலே ஒண்ணும் புரியாது. இப்ப வெந்து போன நாக்க வச்சுக்கிட்டு பேசுறா. என்ன பேசுறானே புரியலண்ணே. ஐயோ மாமா, அத்தை என்ன சொல்றாங்கன்னு புரியலையா? துர்கா என்ன மட்டும் குறி வச்சு இப்படி எல்லாம் தாக்குறாளே, நான் அப்படி என்ன பண்ணேன்னு கேக்குறாங்க. உன் தலைவிதி அப்படி என்ன பண்றது? சரி, சரி, என்னடி சொல்ற இப்போ? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த துர்கா என்ன இப்படி வெச்சு செய்யறது எப்ப முடியும்னு கேக்குறாங்க. ஜனா, காவேரிய இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க சொல்லு. திருவிழா முடியறப்ப அந்த துர்கா கதையும் முடிஞ்சிருக்கும். காவேரி, அண்ணன் சொன்னது கேட்டுச்சா? அப்புறம் என்ன காவேரி, தைரியமா இரு, எல்லாம் சரியா போயிடும். இப்ப என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அத்தை. இப்ப என்னடி சொல்றா? தைரியமா இருன்னு சொல்றது ஈஸி, வலியும் வேதனையும் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும்னு உங்களையே திட்டுறாங்க. உட்காரடி, போட்டேன்னா எனக்கு புரிஞ்சது சொன்னேன். சாரி 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 அத்தை. இவனுங்களை நம்புறதுக்கு நாமளே களத்துல இறங்கி துர்கா கதையை முடிச்சிட வேண்டியதுதான். துர்கா தனியா பிரியும் போது அவளை போற்ற வேண்டியதுதான். என்ன இங்க வர்றா? துர்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் யாருன்னு கேட்கலான்னு வந்தேன்.
திருவிழாக்கு வந்திருக்காருன்னா இங்க பக்கத்து ஊருக்காரரா தான் இருக்கும். மார்க்கெட்டு கோவில்னு எங்கேயாவது பார்த்திருப்ப. அப்படி இல்ல சின்னையா, ஒரு நாள் முழுக்க இவர் நம்ம கூடவே இருந்த மாதிரி தோணுது. ஏன்பா, உனக்கு நாங்க யாருன்னு தெரியுமா? ஐயோ பாவம் பாவம் துர்கா, வாய் பேச முடியாதவர் போல இருக்கு. இருந்தாலும் சின்னையா, துர்கா அவரால் தான் பேச முடியல. திருவிழாவை முடிச்சிட்டு அப்புறம் யாரு எவருன்னு விசாரிப்போம். நமக்கு நிறைய வேலை இருக்கு துர்கா, வா போலாம். வா துர்கா. சரிங்க, நீங்க வந்த வேலைய பாருங்க. அடுத்தது நீதாண்டா.